வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காய்கறியே இல்லாமல் ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்பள குழம்பு. அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயத்தூள் கொஞ்சம். வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். என்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால் இதை சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது பொரிச்சு வச்சுருக்க அப்பளத்தை ஒரு 4ஆக உடச்சி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு 4 அப்பளம் சேர்த்துக்கிறேன். அப்பளத்தோடு சேர்ந்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அப்பளத்தோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், சூப்பரான அப்பள குழம்பு தயார். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.